5, 6, 7, 8. 1, 2, 3, 4. நீங்கதானா? ஆமா, பாசமான பேத்திங்க. ஹரிதா சரிதா அவந்தி வசந்தி. என்ன பாட்டி போலாமா? எங்க? எங்கயா? ஊருக்கு அவிக்க. வா பாட்டிமா. நான் வல்லம்மா. இந்த வயசுல நான் போய் ஊறுகா வித்தேன்னு வச்சுக்க, நல்லாவே இருக்காது. கும்முன்னு இருக்கீங்க, நீங்க போய் வித்துட்டு வாங்க. என்ன பாட்டி ரொம்ப கடிக்கிறியே? பொழுது விடிஞ்சது ஜோக்கா? முதல்ல ஜாக்கிங் வா, இப்பவே லேட் ஆயிடுச்சு பாட்டி. ஆள விடு. 60க்கும் 20க்கும் எவ்வளவு வித்தியாசம்? அதுக்கு தான் சொல்றேன் பாட்டி, அந்த டிஃபரன்ஸ் கவர் ஆகணும்னா நீ எங்க கூட ஜாகிங் வரணும். ஜாகிங் வந்தா சின்ன பொண்ணு மாதிரி சிக்குன்னு ஆயிடுவே. கம் ஆன். அப்படி சிக்குன்னு ஆயி கூட என்ன பிரயோஜனம்? உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை விட்டுட்டு என்ன சைடு அடிக்க போறாங்களா? அதனால தான் சொல்றேன், நான் டிவில எக்ஸசைஸ் பார்த்து வீட்லயே பிராக்டிஸ் பண்ண போறேன். நீங்க போங்கடி. மை டியர் கிராண்ட்மா, உன் ஆட்டம் எங்க கிட்ட பலிக்காது. நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீ எக்ஸசைஸ் சேனலை நிறுத்திட்டு மியூசிக் சேனலை போட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருப்ப. அதனால நீயும் எங்க கூட வர. வா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரியாய நமः. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாய நமः. ஓம் ஸ்ரீ காத்யான்யாய நமः. ஓம் ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பியாய நமः. ஓம் ஸ்ரீ கனகதுர்காய நமः. ஓம் ஐயா பூஜையை முடிக்க எவ்வளவு நேரம்? ரங்கா, நீயும் இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதா? ஐயா பூஜையை முடிச்சுட்டு வந்து பிரசாதத்தை கொடுக்குற வரைக்கும் நாம எல்லாரும் இப்படியே நடுங்கிக்கிட்டே நிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் தெரியாம கேக்குறேன் கணக்காரரே. டேய், என்ன கணக்காரன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் கணக்கு எழுதுறேன்டா, கணக்கு புள்ள. உங்களை மாதிரி அறிவு இருந்தா நான் ஏன் இங்க வேலைக்கு வரேன்? நிறுத்துங்க, உங்க கணக்கையும் அவன் காய்கறியும் தூக்கி குப்பையில போடுங்க. ஐயா பூஜையை முடிச்சுட்டாரா? இவ்வளவு நேரம் நீ எங்கடா போயிருந்த? ஆமா, நான் மூலையில உட்காந்து சீட்டை ஆடிக்கிட்டு இருந்தேன். ஐயா காரை கழுவிட்டு என் உடம்பையே கழுவிட்டு வந்துட்டு குளிடுதே. உன்னை பார்த்தா குளிச்சவ மாதிரியே தெரியலையே. ஆமா, குளிச்சிட்டேனே மூஞ்சிலே எழுதி ஒட்டிக்க முடியும். ஐயா வந்துருவாரு, ஐயா வந்துருவாரு. எல்லாரும் திவ்யமா குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? எல்லா பிறவியும் விட புனிதமானது இந்த மனுஷ பிறவிதான். இந்த பிறவியை நாம அந்த ஆண்டவங்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம்னா நாம பிறந்த பலனை அடைஞ்சிடுவோம். பிரசாதம் வாங்கிக்கங்க. எனக்கு ஐயா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன். என்ன, உடம்பு சரியில்லையா? இல்லைங்கய்யா, என் பையன் ஊர்ல இருந்து வரான். அவன் வரும்போது வீட்டுல இருக்கணும். அப்பா புள்ள உறவுங்கிறது ரொம்ப புனிதமானது. எவ்வளவு நாள் லீவ் வேணுமோ எடுத்துக்கிட்டு அப்புறமா வேலைக்கு வா. டேய், நிஜமாவே நீ குளிச்சியாடா? குளிச்சிட்டேன். என்ன குளிச்சிட்டேன் சொல்றேன்ல. பொழுது விடிஞ்சதுல இருந்து கரண்ட் இல்ல, நாங்களே பக்கத்து வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து குளிச்சிட்டு இருக்கோம். நீ எங்க இருந்துடா குளிச்ச? அடேங்கப்பா, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்களா? டேய், நீ நிஜமாவே குளிச்சியா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். கணக்கு பிள்ளை சத்தம் போடாதீங்க. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஏய் ஆயிடும். சேதுராமா, என்ன பத்தியும் என் கொள்கையை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி செஞ்சிருக்கன்னா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன். எழுந்துடுறா.
கேவலம் எனக்காக பயந்து நீ இந்த பொய்ய சொல்லியிருக்க. இனிமே இந்த தப்பு நீ செய்யாம இருக்கணும்னா இதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஐயா காமேஸ்வரா, உறவு ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வேதனை இருக்கும். இப்போ உன் நிலைமையும் அதான். பாத்தியா, உன் வீட்டில் வேலை செய்கிறவன் தான் பையனை பார்க்கறதுக்கு உன் பர்மிஷனை கேட்குறான். உனக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. ஆனா உன்னோட ஒரே பிள்ளைய பார்க்க உனக்கு கொடுப்பன இல்லை. எல்லாம் நீயா தேடிக்கிட்ட வேண. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா இந்த மாதிரி வேதனையை அனுபவிக்க வேண்டாம் இல்லையா? Come on, Grandma. ஐயோ, என்னாச்சு? ஐயோ எந்திரி பாட்டிமா, வா பாட்டிமா, get up. ஏடா பைசா பாட்டி, உனக்கு நான் திருநெல்வேலி அல்வா வாங்கி தரேன். நான் உன்னை ஜாக்கி சான் படத்துக்கு கூட்டிட்டு போறேன். சொன்ன பேச்சு கேளு. வா. உனக்கு டெண்டுல்கர் போஸ்டரும் வாங்கி தரேன். வா 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 வா. நல்ல பாட்டி. ஐயோ என்ன பாட்டி, இன்னும் கொஞ்சம் தான் பாட்டி. என்னால முடியாதுமா. வா பாட்டி. என்னாச்சு? என்னால முடியாது. நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரோம்னு சொன்னோம்ல. வா பாட்டி. என் சிலிண்டர்ல கேஸ் தீர்ந்து போச்சுமா. ஐயோ. சரி வா, நாம எல்லாம் போலாம். வாங்கடி. சரி வா போலாம். come on. பாட்டி Bye. பை. Bye. பை. ஆ, என்ன ரொம்ப வெக்கப்படுறீங்க? நீதான் கண்ணடிச்சியே. நான் உங்களை பார்த்து அடிக்கல, அவங்கள பார்த்து அடிச்சேன். அவங்களையா? பேத்தீங்களா? வாங்க 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 வாங்க. இது சரிதா. ஃபண்ட் ஆபீஸ்ல கேஷியர். ஹாய். ஹாய். இது ஹரிதா. எஸ்டிடி பூத் ஓனர். ஹாய். ஹாய். இது அவந்தி. டான்ஸ் டீச்சர். ஹாய். இது வசந்தி. டிப்ளமோ இன் டைலரிங். ஹாய். ஹாய். சொல்லுப்பா, இவங்கள யார உனக்கு பிடிச்சிருக்கு? இருங்கம்மா இருங்க. நீ என்ன வேலை செய்யற? வேலை தேடுறதே என் வேலை. ஓஹோ, வேலை தேடுறதுதான் உன் வேலையா? காஞ்ச கருவாடு மாதிரி இருக்க. உன் முகர கட்டைக்கு சைடு வேறயா? ஏய், அட்டாக். ஆமா பாட்டி, நீ செய்யறத பார்த்தா தெருவுல போற வரவங்களை எல்லாம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட போல இருக்க. நாங்க உனக்கு என்ன துரோகம் செஞ்சோம் பாட்டி? இது ரொம்ப அநியாயம். இந்த பார், என்ன ஜாக்கிங் கூப்பிட்டா இதுதான் நடக்கும். ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பெரிய வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க, உங்க கம்பெனி ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு? உங்களோட அட்வைஸ்னால தான் நாங்கள் மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்காக உங்களை பாராட்ட ஒரு விழா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். எனக்கு எதுக்கு இந்த பாராட்டெல்லாம்? நீங்க நல்லா இருந்தா அதுவே சந்தோஷம். அப்படிலாம் சொல்லாதீங்க. பல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போட்டியாக நினைக்காம எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. முதலாளி, மணி 10 ஆயிடுச்சு. ஓ, ஐ எம் சாரி, ஐ ஹாவ் டு லீவ். எங்கப்பா போறாரு? ஃபோன் செய்ய போறாரு. வீட்டில் ஃபோன் இருக்கே. எஸ்டிடி பூத்துக்கு போறாரு. ஏன் இதில் பண்ண முடியாதா? அதெல்லாம் தெரியாதுங்க. தினைக்கும் 10 மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லி ஞாபகப்படுத்துறது தாங்க என் முதல் வேலை. ஓஹோ. குட் மார்னிங் பேபி. வாங்க அங்கிள், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனந்த் ஸ்பீக்கிங். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. பில் என்னாச்சுமா? 50 rupees அங்கிள். தினம் 100 ரூபாய் ஆனாலும் நீ 50 ரூபாய் தான்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்படி செஞ்ச பிசினஸ் பாதிக்காதா? அங்கிள், நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு எனக்கு எஸ்டிடி பூத் வச்சு கொடுத்த தெய்வம் நீங்க.
பில்லில் ஹாஃப் சார்ஜ் கொடுத்தா போதும். வியாபாரம்னா வியாபாரம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் அப்புறம். நீ மட்டும் மாசம் தவறாம இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துறல்ல. இந்த தேங்க்யூ அங்கிள். அங்கிள், நீங்க தப்பா நினைக்கலனா உங்களை ஒன்று கேட்கட்டா? கேளுமா. நீங்க டெய்லி இங்க வரீங்க, ஒரே நம்பருக்கு ரிங் பண்றீங்க, அவங்க பேசுறத மட்டும் கேக்குறீங்க, ஆனா நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. இது ஏன் அங்கிள்? அதை மட்டும் கேட்காதம்மா. மது, என்னாச்சு உனக்கு? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளா நானும் பார்த்துக்கிட்டே வரேன், நீ நடந்துக்கிற முறையே சரியில்லை. நான் டான்ஸ் பண்றதுக்கு தான் இங்க வரேன்னு நினைக்கிறியா? பின்ன எதுக்காக வர? ரொமான்ஸ் பண்றதுக்கு. என்ன சொன்ன? ரொமான்ஸ். இன்னொரு வாட்டி சொல்லு. ரொமான்ஸ். சீ, கெட் லாஸ்ட். இடியட்.